ஒரு குடும்பத்துல அப்பா, அம்மா அவங்களோட 9 குழந்தைகள் ஒரு வீட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வாழ்ற வீட்ல திடீர்னு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்படுது. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல அவங்களோட 5 குழந்தைகள் காணாம போயிடுறாங்க. ஏன் அந்த குடும்பத்துக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டுச்சு? அப்புறம் அந்த 5 குழந்தைகளுக்கு என்னாச்சுன்ற ஒரு ரியல் அன்சால்வ்டு மிஸ்ட்ரி கேஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஹாரர், மிஸ்ட்ரி, கிரைம் ஸ்டோரிஸ்லாம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் அபி 2003 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜார்ஜ் சோடர் 1895 இட்டாலியில் பிறக்கிறாரு. இவர் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இவங்க ஃபேமிலி விவசாயம் செஞ்சு தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவரோட 13வது வயசுல நியூயார்க்குக்கு சோடர் இமிகிரேட் ஆகுறாரு. அங்கே போய் இவருக்கு கிடைக்கிற எந்த வேலையாக இருந்தாலும், அது சின்ன வேலையாக இருக்கட்டும் இல்லை பெரிய வேலையாக இருக்கட்டும், எந்த வேலையாக இருந்தாலுமே இவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கை வேலை பார்த்து அங்கே சம்பாதிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவரே தனியாக ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது என்னதுன்னா ஒரு ட்ரக்கிங் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. 1923 ஜெனின்ற ஒரு இட்டாலியன் விமனை இவர் கல்யாணம் பண்றாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவங்க 2 பேருக்கு 9 குழந்தைகள் பிறக்கிறாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ஃபயாட்டல்ன்ற ஒரு பிளேஸ்ல ஒரு நியூ ஹவுஸ் கட்டுறாங்க. அந்த ஹவுஸ்ல இந்த ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. 1945 ஒரு கிறிஸ்மஸ் ஈவினிங் நைட்டு வழக்கம் போல தூங்கிட்டு இருக்க மாதிரி ஜெனி, ஜார்ஜ் அவங்களோட 4 பசங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் தூங்கிட்டு இருக்காங்க. மீதி இருக்கிற 5 பசங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் விளையாண்டுட்டு இருக்காங்க. திடீர்னு நைட்டு 12 மணிக்கு ஒரு கால் வருது. ஜெனி அட்டென்ட் பண்ணுறாங்க. ஹலோ, யாராவது இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஆனால் சைடில் எந்த ஒரு ரிப்ளையும் இல்லை. திடீர்னு யாரும் சிரிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது. ஏதோ பார்ட்டியில் என்ஜாய் பண்ணிகிட்டே பேசி சிரிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. உடனே இவங்க யாராவது இருக்கீங்களா மறுபடியும் கேட்டாலும் எந்த ஒரு ரிப்ளையுமே இல்லை. உடனே ஜெனி ராங் நம்பர்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டு மறுபடியும் போய் தூங்குறாங்க. நைட்டு 12:45 1 மணி இருக்கும். அவங்க தூங்கிட்டு இருக்கப்போ திடீர்னு அவங்க வீட்டு ரூஃப்ல ஏதோ ஒரு பொருள் விழுந்து உருள்ற மாதிரி சத்தம் கேட்குது. உடனே ஜெனி எந்திரிச்சு மறுபடியும் வெளியே பார்க்குறாங்க. வெளியே பார்த்தா எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் பெட்டில் போய் படுத்துடுறாங்க. நைட்டு 1லேருந்து 1:30 வரை இருக்கும். திடீர்னு ஏதோ வீட்டில் இருந்து கருகிற ஸ்மெல் ஜெனிக்கு வருது. உடனே அவங்க போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க வீடே எரிஞ்சிட்டு இருக்கு. உடனே அவங்க ஜார்ஜ் அவங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் படுத்துக்க பசங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போனவங்களுக்கு அப்போதான் ஞாபகம் வருது அவங்களோட 5 குழந்தைகளும் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே நெருப்பில் மாட்டிக்கிட்டாங்கன்னு. உடனே ஜார்ஜ் சோடர் அவங்க பசங்களை காப்பாற்றுறக்காக ஏணி வச்சு காப்பாற்றலான்னு போய் அவங்க வீட்டில் எப்பயுமே வைக்கிற இடத்துல ஏணியை போய் பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல ஏணி இல்லை. சரி, ட்ரக்கை வச்சு நம்ம காப்பாற்றலான்னு போய் பார்க்குறாரு. ட்ரக் ஆன் பண்ணால் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலை. ஒரு ட்ரக் மட்டும் இல்லை, 2 ட்ரக்குமே இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலை. உடனே ஜெனி மழை தண்ணி விழுகிற தண்ணியெல்லாம் சேர்த்து வச்சுக்கிற இடத்துல இருக்கிற தண்ணியை வச்சு நெருப்பு அணைக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அந்த இடத்துல இருக்கிற தண்ணி எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. சரி, ஃபோன் கால் பண்ணி ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் ஃபோன் காலும் கட் ஆகுது. சரி, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்லி ஃபயர் டிபார்ட்மெண்ட்டு சொல்லுவோன்னு போய் சொல்கிறாங்க. அவங்களும் கால் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த ஸ்பாட்டுக்கு வாங்கன்னு. ஆனால் காலையில் 8 மணிக்கு மேலேயும் இந்த ஸ்பாட்டுக்கு ஃபயர் டிபார்ட்மெண்ட் வரல. இந்த ஸ்பாட்டுக்கும் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் 4 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸே. கிட்டத்தட்ட 7 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டே இந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. வந்தோடனே சாரி கேட்குறாங்க. என்னன்னா அவங்க ஃபோன்ட்ரி சிஸ்டம்ன்ற ஒரு சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால தான் நாங்கள் வரதுக்கு லேட் ஆச்சுன்னு ஒரு சாரி சொல்கிறாங்க. ஃபோன்ட்ரி சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா, அந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற ஒவ்வொரு ஆள்கிட்டையும் தனித்தனியாக மெசேஜ் கொடுத்து அவங்க எல்லாருமே அசம்பிள் ஆகிறது தான் ஃபோன் ட்ரீ சிஸ்டம்னு சொல்கிறாங்க. இதனால தான் நாங்கள் வந்ததுக்கு லேட் ஆச்சுன்னு ஒரு காரணத்தையும் சொல்கிறாங்க. வந்தோடனே அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்த இடத்த நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறாங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறப்போ ஒரு இடத்துல ஒரு பெட்டி எரிஞ்சிருக்கு. அந்த பெட்டிக்குள்ளே ஒரு ஹியூமன் ஹார்ட் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களோட 5 குழந்தைகளுக்கு ஒரு மெமோரியல் கட்டலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஒரு நினைவிட கட்டலான்னு. ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்த அந்த பிளேஸ்லேயே கட்டலான்னு பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளேஸை நல்லா க்ளீன் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு ஹியூமன் போன்ஸ் சில போன்ஸ் எல்லாம் கிடைக்கிது. கிடைச்சோடனே அதை டெஸ்ட் பண்ணுறாங்க. பண்ணி பார்த்தப்போ அந்த போன் 16 வயசுலேருந்து 17 வயசுக்குரிய பர்சன்ஸோட போனாக இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க பசங்களோட அதிகபட்ச வயசே 14. இவங்களோட பசங்களோட போன் இல்லைன்னு ரிசல்ட்டும் உங்களுக்கு வருது. உடனே ஜெனிக்கு ஒரு ஐடியா வருது. எல்லா போன்ஸையும் சில போன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க எரிச்சு பார்க்குறாங்க. ஹையஸ்ட் டெம்பரேச்சர் வச்சும் எரிச்சு பார்க்குறாங்க. எந்த ஒரு போனுமே சாம்பல் ஆகலை. அப்போ அவங்களுக்கு புரியுது, அவங்களோட பசங்க ஃபயர் ஆக்சிடென்ட்லேயே பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களோட போனாவது இருந்திருக்கணுமே. அவங்க போன் கிடைக்கலன்னு
ஒரு சந்தேகமும் வருது. உடனே இவங்க ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரை வந்து ஹையர் பண்ணுறாங்க, சிசி டெரன்ஸ்லின்ற. அவர் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்த பிளேஸை வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறாரு. ஸ்டார்டிங்கில் வந்து ஃபயர் டிபார்ட்மெண்ட் சீஃப் மோரிஸ் வந்து ஒரு பாக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த பாக்ஸ்குள்ளே வந்து ஒரு ஹார்ட் இருக்கும்ல, அந்த ஹார்ட்டை நல்லா டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது அது ஒரு பீஃபோட லிவர் பார்ட்டுன்னு. இவர் இந்த கேஸை கொலை பண்ணணுன்னு தான் இந்த வேலை பார்த்துருக்காருன்னு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் இவங்களே இதை கண்டுபிடிக்கிறாங்க. ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்த மறுநாள் வந்து ஒரு லேடி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்கிறாங்க. என்னென்னா, ஒரு ஹோட்டலில் இந்த லேடி வந்து சர்வெண்ட்டாக வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது இந்த மிஸ்ஸிங்கான 4 குழந்தைகள் வந்து அங்கே வந்ததாகவும் அவங்களோட 2 ஒரு மென்ஸ் வந்து அந்த பசங்களை வந்து பிடிச்சி வச்சுருந்தாங்களாம். இவங்க பேச்சு கொடுக்க போனாலும் அந்த பசங்களோட பேச விடலையாம். இந்த மாதிரி உங்கள் பசங்களை நான் பார்த்தேனும் சொல்கிறாங்க. 16 வருஷத்துக்கு அப்புறம் ஷார்டர் ஃபேமிலி வந்து ஒரு ரோட்டில் வந்து ஒரு போர்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ கூட லேட் ஆகலை, எங்கள் பசங்களை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு $10,000 தர வேணும் ஒரு போர்டு வைக்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஜார்ஜ் ஷார்டர் வந்து வழக்கமாக நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. அப்போ அந்த நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு. என்னென்னா, ஒரு ஸ்கூல் பையன் ஒரு காம்படிஷனில் ஜெயிச்ச ஃபோட்டோ வந்திருக்கு. அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பையன் காணாமல் போன பசங்களில் ஒரு பசங்க மாதிரி, மோரிஸ் மாதிரி அந்த ஃபோட்டோவில் வந்து தெரியுது. உடனே ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனிக்கு வந்து கால் பண்ணி நேம் அட்ரஸ்லாம் வாங்கி அந்த லொக்கேஷனுக்கு போய் பார்க்குறாரு. போய் பார்த்தா இவரை பார்த்தோன்னே அந்த லொக்கேஷனில் இருக்கிறவங்க எந்த பேச்சுமே பேசாமல் திடீர்னு கதவை பூட்டிடுறாங்க. இவர் என்னதான் கொஸ்டின் கேட்டாலுமே இவரோட கொஸ்டினுக்கு எதுக்குமே ஆன்சர் பண்ணல. உடனே இவர் மறுபடியும் வந்துடுறாரு வீட்டுக்கே. 1967 ஷார்டர் ஃபேமிலிக்கு ஒரு லெட்டர் வருது டென்டக்கியிலேருந்து. அந்த லெட்டரில் வந்து எந்த ஒரு அட்ரஸும் இல்லை, லேண்ட்மார்க் இல்லை, நேம் இல்லை, யார்கிட்டருந்து வருதுன்னே தெரியல. அந்த லெட்டரோட ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோ வந்து இவங்க காணாமல் போன குழந்தை லூயிஸோட அடல்ட் ஃபோட்டோ தான் வந்திருக்கு. அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி வந்து லூயிஸ் ஷார்டர், ஐ லவ் பிரதர் ஃப்ராங்கி, தி லிட்டில் பாய்ஸ், A90-132 or 35ன்னு எழுதியிருக்கு. உடனே இவங்க தனியாக வந்து ஒரு ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டரை வந்து அரேஞ்ச் பண்ணி அந்த டென்டக்கிக்கு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண அனுப்புகிறாங்க. அனுப்பின அந்த இன்வெஸ்டிகேட்டருக்கு என்ன ஆச்சுன்னு இப்போ வரையும் பதில் கிடைக்கல. டீப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தப்போ ஆக்சிடெண்ட் நடந்த அந்த நைட்டு வந்து ஜெனி தூங்கிட்டு இருக்கப்போ அவங்களோட ரூஃபில் வந்து ஒரு பொருள் வந்து விழுந்து உருண்டு ஓடுற சவுண்ட் கேட்கல. அந்த பொருள் வந்து ஒரு பைனாப்பிள் பாம். அதை வந்து ஒரு மாஃபியா கேங் தான் போட்டிருப்பாங்கன்னு ஒரு சந்தேகம் வருது. இவருக்கும் மாஃபியா கேங்க்கும் என்ன சம்மந்தம்னா, இந்த ஜார்ஜ் ஷார்டர் வந்து பார்க்குறவங்க எல்லார்ட்டையுமே வந்து பெனிட்டோ முசோலினி அப்படின்ற ஒரு பொலிட்டீஷியன் வந்து இவர் வந்து ஒரு டிக்டேட்டர், இவரோட பாலிசிஸ் எதுவுமே எனக்கு பிடிக்காதுன்னு கண்டமேனிக்கு எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதனால் வந்து இந்த மாஃபியா கேங் வந்து இவர் அட்டாக் பண்ணுறதுக்காக இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து ஏற்படுத்தி இவங்களோட பசங்களை வந்து கடத்திட்டு போயிருப்பாங்கன்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு இன்சூரன்ஸ் மேன் வந்து இவர்கிட்ட சேல்ஸ் பண்ண வந்திருக்காரு. அப்பயும் வந்து இவர் இந்த மாதிரி பெனிட்டோ முசோலினியை பற்றி சொல்கிறதா இருக்கட்டும், இந்த நிறைய பேச்சு கொடுத்துட்ருக்காரு. கடைசி வரை இவர் அவர்கிட்ட இன்சூரன்ஸே வாங்கலையா. அந்த இன்சூரன்ஸ் மேன் கடைசியாக ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டு போகிறாரு. என்னென்னா, your house will go up in smoke and your child will be destroyed சொல்லிட்டு கோபமாக அந்த வீட்டை விட்டும் கிளம்பி போகிறாரு. இவர் சொன்ன கொஞ்ச நாள்லேயே அந்த ஃபயர் இன்சிடென்ட்டும் நடந்தது. இவங்களோட பசங்களும் காணாம போயிறாங்க. இந்த ஃபயர் இன்சூரன்ஸ் மேனும் அந்த மாஃபியா கேங்கில் வந்து ஒரு லிங்க் இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. எவ்வளோ வருஷங்களானாலும் இந்த கேஸ் சால்வே ஆகலை. ஜார்ஜ் ஷார்டர் 1969 இறந்து போயிறாங்க. ஜெனி ஷார்டர் 1989 வந்து இறந்து போயிறாங்க. இவங்க இறந்து போனதுக்கப்புறம் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தப்போ தப்பிச்சு வந்த 4 குழந்தைங்கள 2 வயசு குழந்தை தான் சில்வியா ஷார்டர். இவங்க தான் அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் இந்த கேஸை வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களும் 2021 இறந்து போயிடுறாங்க. அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட் எதனால் நடந்துச்சு, அந்த குழந்தைங்களுக்கு என்னாச்சு, இப்போ அந்த குழந்தைங்க உயிரோடு இருக்காங்களான்றதே ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரி கேஸாக இந்த கேஸ் இப்போ வரையும் இருக்குது. இந்த கேஸை பற்றின தாட் என்னன்றது கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.